இந்த வீடியோல நாங்க என்ன பார்க்க போறோம்னா write a program to check whether the given 3-digit number in Armstrong or not. சரியா? ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் கோட எழுதிட்டு ரன் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னா விளங்கப்படுத்துறேன். சரியா? சரி, ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னா என்னன்னு சொல்றேன். சரியா? இப்ப 153 ஒரு நம்பர் இருக்கு. இது ஆம்ஸ்ட்ராங் நம்பர் என்ன சொல்றேன்னா இதை நாங்க என்ன செய்யணும், தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணணும். ஸ்பிளிட் பண்ணி எழுதிட்டா என்ன வரப்போகுது? 1 5 3 வரப்போகுது. சரியா? இப்படி வார ஒவ்வொரு நம்பரை என்ன செய்யணும், கியூப் ஆகணும். என்ன செய்யணும்? ஒன்று ஒன்று வேற ஒன்று வேற ஒன்று, அதோட என்ன செய்யணும், 5ஐயும் பெருக்கிட்டு திரும்ப அதோட உங்களை வர 3ஐயும் பெருக்கி வார நம்பர் தான் என்னது, 153. அதே நம்பர் என்ன நம்பர் நாங்க ஸ்பிளிட் பண்ணி பெருக்கி காண்றோமோ அதே நம்பர் திரும்ப நாங்க 3 நம்பரை கூட்டி வரும்போது அது சேம் நம்பர் வந்துட்டா அதான் என்னது ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்லுவோம். சரியா? அதைத்தான் நாங்க எப்படி செய்ய போறோம்னு பார்ப்போம். சரியா? யூசர்ட்டு தான் நாங்க இன்புட் வாங்க போறோம் அந்த நம்பரை. இப்போ யூசருக்கு ஒரு யூசர் கிளாஸ் வந்து கிரியேட் பண்றேன். இன்னும் சரி, கிரியேட் பண்ணிட்டு நான் செய்யறேன், யூசர்ட்ட இன்புட் வாங்க போறேன். என்ன கேட்கறேன்? enter the 3-digit நம்பர். சரியா? 3 டிஜிட் நம்பரா தான் இருக்கும். சரியா? வாங்குறத நான் என்ன செய்யறேன், நம்பர் என்ன செய்யறேன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். சரியா? இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா டெம்ன்ற ஒரு வேரியபிள்ல நான் இந்த நம்பரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். என்ன ரீசன்னா இப்ப நாங்க என்ன செய்யறோம், நம்பருக்கு ஆம்ஸ்ட்ராங் நம்பர் என்ன செய்ய போறோம், இப்படி டிவைட் பண்ணி பார்க்க போறோம், ஆட் பண்ணி பார்க்க போறோம். சரியா? வார நம்பர் என்ன இருக்கணும், நாங்க யூசர் இன்புட் கொடுத்த நம்பரான நாங்க செக் பண்ணி பாக்குறதுக்கு என்ன செய்யறோம், அதை நான் டெம்பிள ஸ்டோர் பண்ணி இந்த டெம்பை வச்சு கூட செய்ய போறேன். செஞ்சுட்டு வர நம்பர் என்ன செய்ய போறேன், இந்த நம்பரோட நான் என்ன செய்ய போறேன், கம்பேர் பண்ணி பார்க்க போறேன். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்னது, ரெண்டுமே ஈக்குவலா இருந்துட்டா அது ஆம்ஸ்ட்ராங் நம்பரா இருக்கும். ஈக்குவல் இல்லாட்டி அது ஆம்ஸ்ட்ராங் நம்பர் இல்ல. சரியா? அப்ப என்ன செய்ய போறோம், முதலாவது இன்ட் டெம்பை நான் என்ன செய்யறேன், டெம்ப்ளேட் ஸ்டோர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன செய்யறேன், digit 1 digit 2 digit 3 நான் செய்யறேன், டிக்ளேர் பண்ணி வைக்கிறேன் 3 வேரியபிள்ஸ். சரியா? முதல்ல என்ன செய்யறோம், டிஜிட் 1 நான் என்ன செய்யறேன், கண்டுபிடிக்க போறேன். சரியா? அதுக்கு என்ன செய்யறேன்டா டெம்ப்ல என்ன இருக்க போகுது, இப்ப நான் இதுல கொடுக்குறேன் 153 நம்பர் கொடுக்குறேன். அப்ப டெம்ப்ல என்ன இருக்க போகுது, 153 நம்பர் இருக்க போகுது. அது என்ன செய்யறேன், நான் முடிவு பண்றேன் 10 சரியா? 10 முடிவு பண்ணும்போது என்ன ஆன்சர் வரும், உங்களுக்கு 3 வரப்போகுது. சரியா? அப்ப டிஜிட் 1ல என்ன இருக்க போகுது, உங்களுக்கு 3 நம்பர் இருக்க போகுது. சரியா? சரி, அப்ப நான் அதை 3 கொடுக்குறேன். கடைசி நம்பர் தானே வருது. இப்ப டிஜிட் 3ல என்ன செய்ய போகுது, நம்பர் 3 வரப்போகுது. சரியா? இப்ப திரும்ப நான் என்ன செய்யறேன்டா temp equal to 10/10. சரியா? இதுல என்ன இருக்க போகுது, உங்களுக்கு டெம்ப்ல 153 இருக்க போகுது. அப்ப 15 இருக்க போகுது. சரியா? இப்ப டெம்ப்ல 10 பிரிக்கும் போது 15 வரப்போகுது. இதே தானே செய்ய வரோம், திரும்ப திரும்ப எல்லாத்துக்கும் செய்ய போறேன். சரியா? வேற என்ன இருக்க போகுது, 2 கொடுப்போம். வேற என்ன ஸ்டோர் ஆக போகுது, 5 வந்து ஸ்டோர் ஆக போகுது. மிச்சம் மேல 1 தான் இருக்க போகுது. அப்ப 3 டிஜிட் 1ல என்ன இருக்க போகுது, டிஜிட் 1ல 1 தான் இங்க இருக்க போகுது. சரியா? 1 தான் இருக்க போகுது. இங்க என்ன இருக்க போகுது, இது தேவையில்லை. ஏன்னா 1 தானே எங்களுக்கு 1 வந்தா காணும். இதுல நான் என்ன செய்யறேன்னா இன்டிஜர் ரிசல்ட் போட்டு என்ன செய்ய போறேன்னா தனித்தனியா வர ஒவ்வொரு டிஜிட்ல இருக்கிற நம்பர் என்ன செய்யறேன்னா கியூப் பார்க்க போறேன். சரியா? பெருக்க போறேன். இவரானது digit 1
into digit 1 into digit 1. சரியா? இதை 3 தான் பெருக்கிட்டேன். அடுத்து என்ன பெருக்க போறேன்? digit 2 into digit 2 into digit 6. அடுத்து என்ன செய்ய போறேன் நான்? digit 3 into digit 3 into சரியா? பெருக்கி என்ன செய்யறேன்னா ரிசல்ட் நோடுல ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். சரியா? இப்ப என்ன செய்ய போறேன்டா, சரியா என்ன செய்ய போறேன்டா, ரிசல்ட்ல என்ன இருக்க போகுது? இந்த 3 நம்பரையும் பெருக்கி அதில் கூட்டுத்தொகை இருக்க போகுது. இப்ப நான் வார இந்த நம்பர் என்ன செய்ய போறேன், நான் முதல்ல இந்த நம்பரோட என்ன செய்ய போறேன், கம்பேர் பண்ணி பார்க்க போறேன். சரியா? நான் என்ன செய்ய போறேன், இந்த ரிசல்ட்ல வந்த நம்பரையும் ஸ்டார்டிங்ல யூசர் இன்புட் கொடுத்த நம்பரை என்ன செய்ய போறேன், கம்பேர் பண்ணி அது ஆம்ஸ்ட்ராங் நம்பரா இல்லாட்டி ஆம்ஸ்ட்ராங் நம்பரான்னு என்ன செய்ய போறேன், கண்டுபிடிக்க போறேன். சரியா? அப்ப அதுக்கு நான் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண போறேன். சரியா? என்ன செய்ய போறேன், நம்பர் ஈக்குவல் ரிசல்ட் ஆகுனா செக் பண்ண போறேன். சரியா? அப்படி ரிசல்ட் ஆயிருந்தா என்னது, என்ன கொடுக்க போறேன், number is Armstrong number கொடுக்குறேன். சரியா? Armstrong number கொடுக்குறேன். ஓகே, அப்படி இல்லாட்டி என்ன வரப்போகுது, not Armstrong number வரப்போகுது. not Armstrong number வரப்போகுது. சரியா? இப்ப நாங்க இதான் செய்ய போறோம், ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, enter the 3-digit number 153 கொடுக்கும். சரியா? 135 இஸ் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். சரியா? இப்ப உங்களுக்கு தெரியுதானே, அது 153 சொல்றது ஒரு ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு எங்களுக்கு தெரியும். இப்ப நான் ஒரு வேற நம்பரை கொடுத்து பார்க்குறேன். சரியா? 163 கொடுத்து பார்த்தா 163 இஸ் நாட் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். சரியா? அப்போ ஓகேயா? இப்படிதான் என்ன செய்யும், எங்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் நம்பர் நாங்கள் கண்டுபிடிக்கும். அதை நாங்கள் ஸ்பிளிட் பண்ணிட்டு என்ன செய்யணும், அதை கியூப்பை நான் கண்டுபிடிச்சு 3 அட் பண்ணும்போது வாரது நான் கொடுத்த நம்பருக்கு ஈக்குவலாக இருந்தால் அது ஆம்ஸ்ட்ராங் நம்பர், அப்படி இல்லாட்டி அது நோட் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். சரியா? இந்த ஆம்ஸ்ட்ராங் நம்பர்கள் உங்களுக்கு விளங்கி இருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்க. இது போல வீடியோ உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். சரியா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.